Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அளவு. இது வந்து செம்பருத்தி பூ நல்லா வந்து காய வச்சது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு செம்பருத்தி பூ இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. இங்கே வந்து 10 வந்து மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஆலிவேரா கத்தாழை. இங்கே வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரை பண்ணி நிழலையும் வந்து காய வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் லீஃப் இருந்தால் ஃப்ரெஷ் லீஃப் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதே போல் 150 ml வந்து விளக்கெண்ணெய், சேம் 150 ml வந்து நல்லெண்ணெய். ஸோ 3 வந்து நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் 1 லிட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 100 ml அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கையளவுக்கு வந்து மருதாணி இலையை கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கரிஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன். கரிஞ்சீரகம் வந்து ஹேருக்கு வந்துட்டு ரொம்ப இது நல்லது. அதனால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு கடைகளில் வந்து கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். வந்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ண முடியலன்னா வெந்தயத்தை வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதே கூட நீங்கள் வந்து எண்ணெய் காய வைக்கிறப்போ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து பவுட்ரு பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்து இதுக்கு எண்ணெய் காய வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ். இது எல்லாத்தையும் வந்து நான் பீஸாக கட் பண்ணிட்டேன். கத்தாழையை பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து பாயில் ஆகும். அதனால் இந்தளவுக்கு வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு வந்துட்டு இந்த நெல்லிக்காயும் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா திருவிட்டேன் நெல்லிக்காவை. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து தட்டி வச்சுருக்கேன். இதளவுக்கு வந்து நல்லா தட்டிக்கோங்க. செம்பருத்தி பூவு 10 பெப்பர் வந்து போட்டிருக்கேன், அதையும் வந்து போட்டுடுவோம். இது கூட கரிஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன். இது வந்து வெந்தய பவுடர், இதை ஆட் பண்ணிப்போம். இது வந்து மருதாணி பவுடர், இது வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இது வந்து பியூர் விளக்கெண்ணெய் 150 ml அளவுக்கு நான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுப்பில் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருவோம். ஸோ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இது நீ வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் இதை அப்படியே வந்து ஓப்பனில் வந்து விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ கருவேப்பிலையும் நான் வந்து போட்டுடுறேன். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கருவேப்பிலையை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ நான் போடலை. ஸோ அப்போ போட்டுக்கிறனாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணிங்கல்ல, அப்பயே கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்குது. இது 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பாயில் ஆனதும் இது அப்படியே கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு போயிடுவோம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுறணும். ஏன்னா இதை கத்தாழையும் கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து வேகணும். கருவேப்பிலையை உடைச்சா நல்லா வந்து அப்படியே வந்து பொடியாக வந்து உடையணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து காயணும். அதுக்காக தான் எல்லா திங்ஸும் நான் வந்து ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் ஃப்ளேமை வந்து அப்படியே சிம்முக்கு வந்து கொண்டு போயிடுறேன். 3ல் வந்து வைக்கிறேன்னா, நீங்கள் இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் காய வைக்கிறப்போ. இது அப்படியே வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து சிம்லேயே இருக்கட்டும்.
எண்ணெய் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு தெரியுது, கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியல. எனக்கு இங்கே பார்க்கறக்கு, லைவாக பார்க்கறக்கு அப்படியே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து நல்லா லைட்டாக வந்து வாசம் வருது. இது நல்லா வந்து இன்னும் வந்து வேகணும். நம்ம எப்படி வந்து எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உடையணும். ஸோ இது வந்து இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே படப்படன்னு வந்து சவுண்ட் கேட்கணும். பட் இன்னும் வந்துட்டு இது அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல. ஸோ இன்னும் வந்து வேகணும். ஸோ இது அப்படியே வந்து வேகட்டும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கும். இப்போ நான் வந்து வாட்டர் வந்து விட்டு செக் பண்ணுறேன், இந்த எண்ணெய் கன்சிஸ்டன்சி வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு. இப்போ நான் கொஞ்சம் வந்து வாட்டர் விட்டேன். வாட்டர் விட்டதையும் பாருங்கள், அந்த சவுண்ட் வருது. அப்போ எண்ணெய் வந்து நமக்கு காஞ்சிருச்சு. நீங்கள் கறி லீஃப் வந்து பச்சை கறிவேப்பில் போட்டிங்க அப்படின்னா இப்படி நீங்கள் கையில் அமுத்தி பார்க்கல அந்த உடையிற சவுண்ட் வந்து கேட்கணும். நான் ஆல்ரெடி காய வச்சு போட்டேன். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணிட்டேன். இப்போ அந்த சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ அவ்வளோதான், அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எண்ணெய் தண்ணி வந்து கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். வந்து நல்லா இப்படி கலக்கி விட்டுடுவோம். ஏன்னா அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியும் எண்ணெயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். எண்ணெயை நல்லா வந்து ஆறிடுச்சு. நல்லா பியூர் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ நல்லா எண்ணெய் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. யார் வந்து நீங்கள் வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறதுனால ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு நான் எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். பார்க்குறக்கே வந்து சூப்பராக வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு எகெயின் வந்து நான் இன்னொரு டைம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த இலையெல்லாம் வந்து படிஞ்சிருக்கு, நான் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணதுனால. ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி வந்துட்டு நல்லா வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி யூஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்ணாடி கிளாஸில் வந்து ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், அதை டெய்லி கூட யூஸ் பண்ணுங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர். ஹேர் ஃபால் வந்து நமக்கு பல காரணங்களால் வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகலாம். இங்கே வந்து யூஎஸில் வந்து யூஎஸ் ஆர் கனடாவில் வந்து வின்டர் ஜாஸ்தியாக இருக்கனால வீட்டில் வந்து ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வாட்டர் கண்டென்ட் கூட எங்களுக்கு வந்து காரணம் ஹேர் ஃபால் வந்து ஆகும். ஸோ பல காரணங்களால் ஸ்ட்ரெஸ்னால கூட வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகும். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு இந்த ஹேர்
ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும் வந்து முடி வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், முடி வளரும் நான் சொல்ல மாட்டேன். ஹேர் ஆயில் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபுட் வந்து இன்டேக் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபுட் வந்து ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு ஜூஸஸ் வந்து நம்ம இன்டேக் வந்து எடுத்துக்கணும். பல காரணங்களால் வந்து முடி வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து வாழணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.